வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் பிரதிநிதிகள், இலங்கையின் வலுசக்தி அமைச்சர், தொழில் அமைச்சர் ஆகியோருடன் ஜனாதிபதி செயலகத்தில் முக்கிய கூட்டம். தேசிய மக்கள் சக்தி சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற பணம் வழங்க முயற்சி செய்து 3 முறை பேச்சுவார்த்தைகளை நடத்தியது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தெரிவிப்பு. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படையால் முற்றுகையிடப்பட்டு தீவிர சோதனை. மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு எதிரான முறைப்பாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியை செய்தது என்று நிரோஷன் பாதுக்கு சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் பிரதிநிதிகள், இலங்கையின் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி, தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோருடன் ஜனாதிபதி செயலகத்தில் முக்கிய கூட்டம் ஒன்றை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான கனிய எண்ணெய் துறை தொடர்பான விநியோகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து பரஸ்பரம் கருத்து பகிர்வு நடைபெற்றது. எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கில் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இலங்கைக்கு தேவையான கச்சா எண்ணெயை நீண்ட காலத்திற்கு நியாயமான விலையில் வழங்குவதற்கான உடன்படிக்கை விரைவில் அமலுக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தி வலய அளவில் கனிய எண்ணெய் சுத்திகரிப்பு சந்தையில் இலங்கையின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கமும் இந்த விவாதத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரக தூதர் காலித் நசர் அல் அமேரி, அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் க்ரூட் அண்ட் கான்சன்ட்ரேட் பிரிவின் சிரேஷ்ட உபத்தலைவர் அப்துல்லா அல் குபாயிசி உள்ளிட்ட உயர் நிர்வாக குழுவினரும் பங்கேற்றிருந்தனர். தேசிய மக்கள் சக்தி சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற பணம் வழங்க முயற்சி செய்து 3 முறை பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. ஆனால் களுத்துறை மாவட்ட மத்துகொம தொகுதியை சேர்ந்த சுயேட்சை குழுவின் 4 இறுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைய தீர்மானித்துள்ளார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை களுத்துறையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், மத்துகொம தொகுதியில் தற்போது தேசிய மக்கள் சக்தியிலிருந்து 13, ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 10 மற்றும் சுயேட்சை குழுவில் இருந்து 4 என்று மொத்தம் 26 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த 4 ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்தால் அந்த குழுவின் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. இதனையடுத்து சுயேட்சை குழு தலைவராக இருந்த சுசின் முனசிங்கவை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பேரம் பேசும் முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி தனது வளர்ச்சி பாதையில் உறுதியாக முன்னேறி வருகிறது. அடுத்த ஆட்சி ஐக்கிய மக்கள் சக்தியை அமைக்கும் என்றும், தற்போது மக்களிடையே 23 லட்சம் வாக்குகளை இழந்த தேசிய மக்கள் சக்திக்கு மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்தில் உள்நாட்டு மாணவர்கள் சேர்க்கை செய்யப்படாத அரசாங்கத்தின் தீர்மானம் உடனடியாக திருத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உபத்தலைவர் மற்றும் முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், இந்த தீர்மானம் எந்த காரணத்தை கொண்டு மேற்கொள்ளப்பட்டது என்பதை கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய விளக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அவர் மேலும் கூறுகையில், அரசு பல்கலைக்கழகங்களில் ஒதுக்கீடு குறைந்திருப்பதால் தகுதியுடைய மாணவர்கள் நிறைய பேர் தனியான செலவில் கல்வி கற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். கொத்தலாவல பல்கலைக்கழகத்தின் வைத்திய படம் இதற்கென ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பறிக்கும் தீர்மானம் கல்விக்கான சம வாய்ப்பையும் மாணவர்களின் கனவுகளையும் வேரோடு அழிக்கக்கூடும். அரசாங்கத்தின் இந்த தடை மாணவர்கள் வெளிநாடுகளில் மருத்துவ கல்வி பெற தூண்டும். இதன் விளைவாக நாட்டின் அந்நிய செலாவணியும் அதிக செலவில் வெளியே செல்கிறது. கல்வி அமைச்சர் ஹரணி தானும் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் என்பதால் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை உணர வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் சர்வதேச பாடசாலைகளில் கல்வி பெறும் மாணவர்களுக்காக தனியார் பல்கலைக்கழகங்களை ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும், இது மட்டுமன்றி நாங்கள் ஆரம்பித்த சுரக்ஷா காப்புறுதி திட்டம் சர்வதேச பாடசாலை மாணவர்களுக்கு விரிவாக்கப்பட்டது என்பதையும் நினைவுபடுத்தினார். இவ்வாறு செயல்பட்ட நமது அரசாங்கம் சமூகம் முழுவதற்கும் கல்வி சமத்துவத்தை உறுதி செய்தது. அதே பாதையில் இந்த அரசாங்கமும் செயல்பட வேண்டும். இல்லையெனில் மக்களிடம் தெளிவுபடுத்தி மாற்றுத்திறனான தீர்மானங்கள் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் இடையிலான சந்திப்பு வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றில் குறித்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கட்சித் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரனும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் பொதுச் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வராசா கஜேந்திரனும் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாகவே குறித்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. மட்டக்களப்பில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயம் கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று காலை முற்றுகையிடப்பட்டு தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. சோதனையின் போது காரியாலயத்தின் நிலத்தில் தோண்டும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
அத்துடன் அங்கு இருந்தவர்களின் கையடக்க தொலைபேசிகளும் சிஐடி அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அந்த பகுதிக்குள் யாரும் நுழையவும் அங்கிருந்து யாரும் வெளியேறவும் பாதைகள் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நடவடிக்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் 2006ஆம் ஆண்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்டதாக அறிக்கைகள் கூறுகின்றன. குறித்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேச திரு சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது 3 மாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். காரியாலயம் முற்றுகையிடப்பட்டதையும் கட்டடம் தோண்டப்பட்டதையும் தொடர்ந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. களனி கோனாவல பகுதியில் இயங்கி வந்த ஒரு சித்திரவதை முகாமை பெலியகுட போலீசார் சுற்றி வளைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த முகாமின் பின்னணியில் ஒரு குழு துபாயிலிருந்து கம்பகா மாவட்டத்திற்கு போதைப் பொருட்களை கடத்தியுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் கூறுகின்றனர். குறித்த குழுவினர் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை கடனாக வழங்கி கடனை திருப்பி செலுத்த தவறியவர்களை காலியான நிலப்பகுதிக்கு அழைத்து சென்று சித்திரவதை செய்துள்ளார்கள் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர்களை மிரட்டி கடன் வசூலிக்கும் நோக்குடன் சித்திரவதை முகாம் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் பெலியகுட போலீசார் அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டதில் சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில் இருந்த 2 இளைஞர்கள் மீட்கப்பட்டனர். இதேவேளை சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன. சம்பவம் நடைபெற்ற நிலப்பகுதி தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் 2 தொழிலதிபர்களுக்கு சொந்தமானது என்றும் அவர்களுக்கும் இது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். செவனகல சர்க்கரை ஆலை மூடப்பட உள்ளதாக கூறும் சமீபத்திய செய்திகளை தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சகம் உறுதியாக மறுத்துள்ளது. அதிகாரப்பூர்வ அறிக்கையினை வெளியிட்ட அமைச்சகம் தொழிற்சாலையை மூடுவதற்கு தற்போதைய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெளிவுபடுத்தியது. இணையத்தில் பரவும் செய்திகள் ஆதாரமற்றவை மற்றும் தவறாக வழிநடத்தும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த கூற்றுக்கு மாறாக தற்போதைய நிர்வாகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய சந்தைப்படுத்தல் உக்தியின் கீழ் தொழிற்சாலை அதன் செயல்பாடுகளை தொடர்கின்றது. முந்தைய அரசாங்கங்களின் கீழ் நஷ்டத்தில் இயங்கி வந்த செவனகல சர்க்கரை ஆலை இப்போது மீட்சிக்கான அறிகுறியை காட்டுகிறது என்று அமைச்சகம் மேலும் விளக்கியுள்ளது. இழப்புகளை குறைப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. மேலும் தொழிற்சாலையை லாபகரமான நிறுவனமாக மாற்றுவதற்கு ஏற்கனவே தேவையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அது மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. துல்லியமான தகவல்களுக்கு சரிபார்க்கப்பட்ட ஆதாரங்களை நம்பியிருக்குமாறு பொதுமக்களை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கான அவர்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோஷன் பாதுக்கு முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு எதிரான முறைப்பாட்டை ஜேவிபிஎல் தனது கட்சியை பதிவு செய்தது என்று வலியுறுத்தினார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு எதிராக நாங்களே முறைப்பாடு செய்தோம். ஜேவிபிஎல் அதுபோல் தேசபந்த தென்னகோனுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கும் ஜேவிபி விருப்பம் காட்டவில்லை. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி அந்த வழக்கையும் முன்னெடுத்து அதன் பிறகு பேராயர் நீதிமன்றம் சென்றார். மேலும் அனுருகுமார திசாநாயக்க வேறொரு நபரின் குழந்தைக்கு பிறப்புச் சான்றிதழ் தயாரிக்க முயற்சிப்பதாகவும் இது பலருக்கு புரியாத எனவும் குற்றம் சாட்டினார். இது அனுருகுமாரவின் அதிகபட்ச திறன் என்றால் அதற்கு மக்கள் தாங்களே மதிப்பீடு செய்வார்கள். அவர் பாதாள உலகத்துடன் எதிர்க்கட்சிகள் தொடர்பு வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். எங்கள் தரப்பில் யாரேனும் இருக்கின்றார்கள் என்றால் அவர் பெயரை கூறட்டும். இதுவரை பொது பாதுகாப்பு அமைச்சர் எதுவும் பதிலளிக்கவில்லை என்று கூறினார். இதேவேளை பாராளுமன்றத்திற்குள் பதுங்கி பேசாமல் வெளியில் அல்லது பிளவுத்த அலுவலகத்தில் விளக்கம் அளிக்குமாறு ஆனந்த் விஜயபாலவுக்கு சவால் விடுத்ததாகவும் அவர் கூறினார். பொது மேடையில் அச்சுறுத்தும் போலி பிரச்சாரங்களுக்கு எங்களிடம் பயமில்லை. பெரும்பான்மை இல்லாமல் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க முயற்சிப்பது மக்கள் ஆணையை மீறுவதற்கு சமம். உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்தில் மக்கள் ஆணை குறித்து வரையறை தெளிவாக உள்ளது என்றார்.